கணவருக்கு 2 காலும் இல்லாததால் எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. நானும் அவர் இருக்கிறதால காலம் இல்லாதபடியாக வேலைக்கும் போய் கொள்ளலை. எனக்கு சாப்பாட்டுக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், ஒரு உதவி உண்டை செய்யுங்க. சாப்பாடு சரியான கஷ்டம் எனக்கு. வேலைக்கு போகல, நீ சீனி வேலை பிஸ்கெட் எது வாங்குறண்டாலும் கையில் காசு இருந்தால் தான் வேண்டலாம். இவரை கொண்டு வர்றதுக்கும் ஒரு பண உதவி இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு எப்படியாவது ஒரு உதவி ஒன்றை செய்தீங்கன்னா எங்களுக்கும் நல்ல முயற்சியாக இருக்கும். சரி, அவ்வளவுதான். இனி கதைக்கிறதுக்கு நாங்கள் இடம் இல்லை, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்தீங்கன்னா போதும். எங்களுக்கு சாப்பாடு சரியான கஷ்டமாக இருக்கு. அரிசி சீனியை பருப்பு மாவை இதை தந்தாலும் நாங்கள் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய ஒரு தரம் இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு உதவியாக இருக்கணும். அவர்கிட்ட கால் இல்லாததால நான் வேலையை தவிர்த்திருக்கிறேன். ஒரு இடம் போய்கொள்ளல. எனக்கு வருத்த இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஓட்டை பிடிக்கிறனாலும் காசியாக வேணும். இல்லைன்னு என்ன வெள்ளம் பிடிச்சேன்டா எங்கட வீட்டை தண்ணி நடக்கல. அவரை வீச்சியாரில் கொண்டு போயிட்டாங்க செய்யணும், தூக்கிட்டு போகணும். வீச்சியார் ரொட்டியில் தண்ணிக்குள்ளால. அதனால் எங்களுக்கு தண்ணியை நான் கொண்டு செய்ய யாரையும் கூப்பிட்டு தான் அவரை உள்ளுக்குள்ளால ஏற்றி எடுக்கிறோம். நாங்கள் டொய்லெட்டுக்கு போகிறதுக்கு எங்களோட வீட்டை சரியான வெள்ளம் பிடிச்சேன்னா தோணி ஓடுற மாதிரி தான் இருக்கும். அதை விட எங்களுக்கு இந்த உதவியை செய்தீங்கன்னா பெரிய உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சரி, இதுக்கு மேலே நான் கதைக்கு இடம் இல்லைமானே, இந்த உதவியை மட்டும் செய்திருங்க. எனக்கு 2 பேருக்கு தானே 2 பேர் ஆக்கணுனால 7000 காசு வந்து இருக்கும்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு 5 கிலோ அரிசி பேக், அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி, தேயிலை, சோயா மீட் பேக்கெட்டுகள், நூடுல்ஸ், கடலை, நெத்தலி, என்ன நம்ம அந்த வளமையாக வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு பேக்கேஜ் ஒன்று எடுத்து கொடுத்து போட்டு. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து டைம் வந்து சரியாக 2:42 நானும் பவித்ரனும் வந்து விளக்கிட்டு நிற்கிறேன். எங்களோட இன்னொரு ஆள் வந்திருக்கே துசியந்தன். 3 பேர் ஆக்களும் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக புதூர் அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு முன்னுக்கு இருந்தேன். இப்போ வந்து நாங்கள் வந்து பேசி கொண்டிருக்கோம். என்ன காரணத்துக்காக இப்போ வந்து நாங்கள் வந்து வெளிக்கிட்டு நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்போ அப்படியே வெளிக்கிட்டு போகிறோம். நம்மளோட அற்புத ராஜாவை தெரியும் உங்களுக்கு, அதே போல் வந்து நந்தினி அம்மாவை தெரியும், அடுத்தது சுபமலரையும் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னே, அடுத்தது வந்து யோகா அம்மாவையும் தெரியும். இப்படி வந்து நிறைய பேராக்கள் வந்து நாங்கள் வந்து மாதம் வந்து உதவி செஞ்சு கொண்டிருக்கோம். அந்த வகையில் வந்து அந்த புதூரில் வந்து இப்போ நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி தெரியும் தானே. அப்போ அந்த வகையில் எங்களை வந்து ஒரு ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து கால் 2 வந்து இல்லை, சீனி வருத்தத்தால் வந்து கால் 2ஐயும் எடுத்துட்டாங்க என்ற மாதிரி வந்து எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்கள தான் போய் இந்த வீடியோ ஊடாக போயிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு என்ன நாங்கள் வந்து உதவி செய்யணும், எங்கட இருந்த என்ன உதவி வந்து அவங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை இந்த வீடியோ ஊடாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து பெரிய ஒரு நன்றி. அதாவது இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா உங்களுடைய லைக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி வர நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போட வேண்டியிருக்கு. அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதோட வந்து பாருங்கள், நீங்கள் வந்து என்னோட வந்து கதைக்கணும்னு சொல்லி விருப்பம்னு சொன்னால் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் என் ஃபோன் நம்பர் வந்து போட்டிருக்கேன். அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்கிற மூலமாக நீங்கள் என்னோட வந்து கதைக்கலாம். ரைட், கூட கதைக்க விரும்பலை, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதூர் அந்த ஏர்ஃபோர்ஸ் ரோட்டால் வந்து பின் ரோட்டால் போகிறோம். இதால் வளமையாக போகிறல, இது பஸ் ரூட் மேடம். பஸ் ரூட், பஸ் அந்த பெரிய பெரிய லொரிகள் ஆல்ரெடி ஆனால் போகிறோம். நம்ம வளைமையாக உள் ரோட்டுக்குள்ளால போட்டோம். நம்ம அந்த அவரது நின்று வீடியோ செய்யணும், வெல்கம் வீடியோ செய்யணும்ன்றக்காக வீடியோ எடுத்து போட்டு இப்போ இதில் இருந்து அப்படியே போகிறோம். பொதுவாக இது மழை நேரம் போயிடலாடா, வெள்ளம் ஃபுல்லாக வெள்ளம் வந்துருமா? இடுப்பளவுக்கு மேலே தான் நிற்கும் போடா. ஓ சரி, யாரப்பா சித்தது? சாகுடி ஐயா. விஷயந்தன் பாகலன் வீடியோ எடுத்துட்டு அங்கே போயிட்டு வாங்கலன் கிட்ட சாமத்தியப்பட்ட பிள்ளை மாதிரி வைக்கப்பட்டு தெரியாது. என்ன வைக்கப்படுறா? நீங்க 2 பேரும் கதைங்கடா. இப்போ படுத்துட்டு வந்து போகிறோம் புதூர்ல. புதூர் நான் அந்த சுகமலரா, ஓ சிவமலர், அவட வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த வந்த நம்பருக்கு ஒரு கால் அடிச்சா
விளக்கத்தை பார்க்கலாம். சிவமலர வீட்டுக்கிட்ட தான் இதை வைக்கணும் காரை. ஓ உள்ளுக்குலாம் கொண்டு போயில போன முறை நடந்துச்சு பிரச்சனை தான் இருக்கு. எல்லாம் சிக்கலாயிரும். சிக்கலாயிரும் உண்மைதான். இது எத்தனை புதூர்லயே நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றவனே. இது 5வது வராதா? இல்ல 5வது என்னடா? அப்படியே வரக்குள்ள அற்புத ராஜ விளக்கு நீங்க இருக்கா பார்த்துட்டு வருவோம். கண்ணால் போய் அங்கால பக்கம் சும்மா போயிட்டு என்ன செய்றீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு அட்டெண்ட் கொடுத்துட்டு வரும். ஆளை பாட்டுலாம் படிக்க வச்சாரி. ஓஹோ பாட்டு நல்லா இருக்கு. வந்து தொங்கலுக்கா போகணும். யார்கிட்ட? அற்புத ராஜாட்ட. ஓ அந்த இருக்கு அங்க அவர்கிட்டாண்டப்பா போகணும். அதுக்கு தான் போகணும். டயர் நாசமாகவே இல்லைண்ணே. சாப்பா கோல் ஆன்சர் இல்லைண்ணே. இந்த ஓரத்தால் எடு. இங்கே நல்ல ஓரத்துக்கு வா. நல்ல ஓரத்துக்கு வா. ரைட் இப்படி. ரைட் இவங்க தான் வந்து பிடிக்கணுமா? இந்த துண்டு வேணாம். ரைட் வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம் அப்படியே காட்டுங்க போய். இந்த இருக்கிற வலது பக்கம் வந்து இருக்கிறவங்களோட வீட்டை தான் இப்போ நாங்கள் போகணும். ஜூமிங் பண்ணுங்க. இவங்கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறாங்களே. ரைட் புவியை நான் சொன்னேன். நீங்க அண்ணே உங்களை தான் தேடி வாரேன். எவ்வளோ தூரம்? ஆ எனக்கு தெரியாது. என்ன நடந்த காலுக்கு? வரிகோஸ். வரிகோஸா? எத்தனை வயசு உங்களுக்கு? 61. 61. 61 வயசா? எது வீடு? வீட்டுக்குள்ள போமா? தள்ளுன்னு அறியனே. நீங்க அப்படி கையில செஞ்சு போவீங்களா? ஆ சரி சரி. இந்த சைக்கிள் யார் வாங்கி? அந்த அந்த புள்ள எங்களை அந்த புள்ள வேற அந்த வேறே செய்யல. இல்லை இப்படி தள்ளிட்டும் போகலாம். அவனை இப்படி தள்ளிட்டும் போகலாமா? ரைட். என்ன இல்லை வெளியில இருந்தானே ஒரு கதிரை தாங்கண்ணே. அதை இடத்த செட் பண்ணிடும். ரைட். ஐயாட பேர் என்ன? யோகராஜாவா? யோகராஜா. எத்தனை வயசுன்னு சொன்னீங்க? இப்போ 61. 61. ஏன் ஐயாடா அந்த முகத்துல எல்லாம் அப்படி அந்த இது மாதிரி இருக்கு? கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த ஆஸ்மா. ஓ உங்களுக்கு இருக்கு அஸ்மா? அஸ்மா இருக்கிறதுனால தானே அந்த பள்ளம் பள்ளமா இருக்கு. எவ்வளோ காலமா இருக்கு? 2 வயசு. 2 வயசு. 2 வயசுல இருந்து இருக்கா இல்லாட்டி 2 வருஷமா இருக்கா? இல்ல 2 வயது. 2 வயதுல இருந்து இருக்குனே. ரைட். இப்ப ஐயாக்கு இப்ப கால் வந்து போனது சீனி வருத்தாலையா? வரிகோஸ். வரிகோஸ். அதனால இப்ப வெட்டிட்டாங்க. இப்ப வெட்டி இப்ப எவ்வளவு காலம்? 6 மாசம். 6 மாசமா? 6 வருஷமா? 6 வருஷமா இது உங்களுக்கு இப்ப இதை வெட்டி காலை வெட்டி. ரைட். இப்ப உங்களுக்கு தொழில் என்ன? ஒன்றுமே இல்லை. இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் எத்தனை பேர்? எனக்கு 3.
3 பிள்ளைகள். ஓ. ரைட். அவங்க வந்து என்ன செய்றாங்க? வேலை கூட்டுகிற வேலை. ஓ, கூட்டுற வேலையா? எம்சிலையா? இந்த ஆசிர்வாத் ஆர்டிபியா? ஆர்டிஏயா? அந்த பபனை அந்த புள்ள எங்களை இந்த கூட்டுகிற எங்க வேலை செய்றாங்க பிள்ளைகள்? உங்களோட பிள்ளைகள் எங்க வேலை செய்றாங்க? எங்க clean? ஆர்டிஏல 3 இருமா? இல்ல அவங்க கல்யாணம் அவங்க வேற ஒரு இருக்காங்க. இல்ல நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னா நீங்க இப்போ டக்குனு அது இதுக்காக இருக்கீங்க. ஆ, அவங்க 3 கல்யாணம் கட்டிட்டாங்க. எங்க இருக்கிறாங்க? ஒரு ஆள் தன்னாமனையில், ஒரு ஆள் சேர்த்துக்காரு, ஒரு ஆள் இருக்கிறாங்க. என்ன வேலை செய்றாங்க அவங்க? அவங்க அந்த கிளீனிங் வேலை இல்லை மத்தால் அவங்க எல்லாம் அவங்க அதிகம் மட்டும் போறா. 3 பேரும் கிளீனிங் வேலை தானே செய்றாங்க. 2 ஒரு மாப்பிள்ளை அந்த மகன் மட்டும் தன்னாமனையில் கல்யாணம் கட்டிட்டு. தன்னை கல்யாணம் கட்டியிருக்காங்க. சரி. இப்போ நீங்க வைஃப் என்ன? நீங்க 2 பேரும் தான் இருக்கிறீங்களா அந்த வீட்டுல? ஆ, இந்த வீடு உங்களோட சொந்த வீடா? சொந்த வீடு. மகளை கொடுத்துட்டு நாங்கள் தவிர இது யாரு பக்கத்துல இருக்கிறது? உங்களோட மகள். அப்ப இது ஒரு மகள், மற்ற 2 மகளும் கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. இவங்க கல்யாணம் கட்டிட்டாங்களா? 3 பிள்ளைகள் இருக்கு. இப்போ இவரோட ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்றாங்க? அவர் கூலி வேலைக்கு போறாரு. கூலி வேலைக்கு போறாங்க. இப்போ உங்களுக்கு அன்றாடம் வந்து உங்களுக்கு எப்படி போகுது? நீங்க இல்லாட கதிரோன்னு எடுத்துட்டு வாங்கலாம் எடுத்துக்கிட்டு. இல்ல இப்போ வீடியோக்கு தானேம்மா. இல்லையா அவரு கொஞ்சம் இருங்க வர. உங்களுக்கு அந்த ஊனமற்ற காசு வர்றது, மற்றது பிச்சு தம்பளம் இவ்வளோ எடுத்துட்டு வாங்கம்மா. ஃபீவர் ஆகிறவங்களா? ஊனமற்ற என்னது ஊனமற்ற கால்கள் காசு 10,000 தருவாங்களா? இந்த வாங்க இதில் வந்து இருங்க இருக்கா? இல்லை அப்போ உங்களோட பேர் என்ன? என் பேர் நாகேஸ்வரி. நாகேஸ்வரி என்ன? கொஞ்சம் வரலா. சரி, அம்மாவோட பேர் என்ன சொன்னீங்க? நாகேஸ்வரி. நாகேஸ்வரி. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 63. 63 வயசு. உங்களுக்கு 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளை வந்து இங்கே இருக்கு, மற்ற 2 பிள்ளைகளும் வந்து கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. ரைட். அப்போ இந்த பிள்ளை வந்து என்ன வேலை செய்றாங்க? அவன் கிளீனுக்கு வேலையை போறா. இவ வீட்டில் இருக்கிறவ கிளீனுக்கு வேலையை போறா. இது தையல் மிஷின்லாம் இருக்கு. அது அவட மகன் தைக்குவேன். யாரு மகன்? மகனுக்கு எத்தனை வயசு? அவருக்கு 22 வயசாகுது. 22 வயசாகுது மகனுக்கா? இப்போ எத்தனை வயசு கல்யாணம் கட்டினவங்க? அவங்க சின்ன கல்யாணம் கட்டினாவும். சரி, ஓகே. இப்போ இப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு 3 பிள்ளைகள், இப்போ ஒரே ஒரு பிள்ளை வந்து இங்கே இருக்கு, 2 பிள்ளைகள் வந்து கல்யாணம் கட்டி வேறு இருக்கிறாங்க. உங்களோட இது வந்து சொந்த வீடு, நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் இருக்கிறீங்க, அவ்வளோ தானே விஷயம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்னத்துக்காக? என்ன சாப்பாட்டு தான் கஷ்டம். சாப்பாடு கஷ்டம். ஏன் பை இவங்க பிள்ளைகள் உழைக்கிறது வந்து உங்களுக்கு தார இல்லையா? அவங்களும் 3 பிள்ளைகளும் சாப்பிடணும். தாய் அவங்க அதெல்லாம் தட்டுப்பட்டா பார்க்குறவங்க தான். ஆனால் அவங்களுக்கு இப்போ செலவுக்கு காணாதுமானு. செலவு காண. இப்போ அந்த தைக்கிறதுல கூலியில் ஒன்றும் பாரு இல்லையா உங்களுக்கு? அவர் படிச்சுட்டாரு, நீ படிக்கிறதுக்கு அந்த கிளாஸ்களுக்கு அந்த தைய காசு எடுப்பேன். எத்தனை வயசு சொன்னீங்க மகனுக்கு? 22 வயசு. 7 படிக்கிறா? இப்போ 7 படிச்சு இப்போ நிற்கிறாரு. இன்னொரு படிப்புக்கு இருக்கு. மேல் படிப்பு போகணுமா? எவ்வளோ வேணுமா இருக்கு? சரி, அவ்வளவுதான். படிச்சாருண்டா 2-3 இடத்த போட்டிருக்காரு. 1 முடிவு கிடைக்கல அவருக்கு. அதால அவரோட செலவுக்கு வேணும் தானே. திடீர்னு அவருக்கு கேம்பஸ் வந்தேன்டா போகிறதுக்கு வேணும் தானே. அதனால நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உங்களோட செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. மற்ற நூல் கட்ட சாமான் அதுகளுக்கு வேணும் தானே. அதனால் நாங்கள் அவரோட பெருசாக வேண்டி தருவார் சாமான். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? என்ன வேணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு பிறகு குளிச பிரச்சனையும், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு குளிசன்னு சொன்னா என்னது குளிச போடுறீங்க? வெண்டலும் குளிச போடுறது, அஸ்மா வரல இருக்கு. சரி. மற்றது மலையில் வந்த டாய்லெட்டுக்கு போய்க்கொள்ள பம்பஸ் வேண்டும். எங்களை விட்ட வெள்ளம் இதெல்லாம் தாண்டுவோம். அப்படி அதெல்லாம் அவர் உருட்டி கொண்டு இப்படி இருந்த மாதிரி எனக்கு பெண் போயிடும். உருட்டி கொண்டு தண்ணி டாய்லெட்டுக்கு இல்லாங்க. அதனால் இப்போ எங்களுக்கு கொண்டு இந்த இது கொள்ளலாம். பேர் அஸ்மா வந்தால் பம்ப் அடிப்பார். அஸ்மா வந்தால் பம்ப் அடிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவியை செய்யுங்க. சாப்பாடுக்கு உதவியில் செய்யணும்டா அம்மா. இப்படி தான் ஒரு விஷயம். உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, 2 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்க. ஒரு பிள்ளை வந்து உங்களோட வீட்டை வந்து இருக்கிறாங்க, 2 தையல் மிஷின் வந்து வச்சிருக்கிறாங்க. மகன் வந்து நீங்கள் சொல்கிறீங்க தைக்கிறீரன்னு சொல்லி. அப்போ அதில் வந்து வருமானம் வரும், சரியா? அப்போ
நீங்க சாப்பாடுக்கு வந்து கேட்குறீங்கன்னு சொன்னா உங்களோட உண்மையான கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியணுமே. அதான் எங்களுக்கு 2 பேருக்கும் எங்களுக்கு இந்த எனக்கு வேலை இல்லை. ம் நான் இவரை பராமரிக்கிறதுக்காக தான் நான் வீட்டில் இருக்கிறேன். டாய்லெட்டுக்கு போனால் கூட்டி கொண்டு உருட்டி கொண்டு விட ம் அப்படி அவர் ஏற்றி இறக்குறதெல்லாம் கஷ்டம் தானே. அதெல்லாம் நான் அவரோட இருக்கிறேன். இல்லாட்டி நானும் வேலைக்கு போயிடுவேன். போயிருவீங்க. இப்ப இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கு நான் சோறு சமைச்சு பயத்தங்கன்னு சொல்லி சாப்பிட்டேன். நான் ம் நேற்று நேற்று பருப்பு பருப்பு. இப்போ அன்றாடம் சாப்பிட்றீங்களா? இப்போ இரவையில் சாப்பிடுவோம், பகலையில் சமைக்கிறதில்ல. ரெண்டு நேரம் சமையலுக்கு சாப்பாடு வேணுமே. மத்தியானம் சமைக்கிறதில்ல, இரவையில் மட்டும் சாப்பிட்ற, காலையில் சாப்பிட்றதில்ல. காலையில் கடையில் என்ன வேண்டினா காசு இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைண்டா இல்லை. அப்போ இப்போ வந்து இப்போ நான் எந்த கதையை விடுங்க, நான் இப்போ புதுசாக தானே வந்திருக்கேன். எந்த கதையை விடுங்க. இவ்வளோ நாளும் வந்து உங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருந்தது? அப்போ யார் உதவி செஞ்சா உங்களுக்கு? இவ்வளோ நாளும் இந்த வேற கால் கலட்ட முடியா? இல்லை இல்லை, இப்போ நேற்று சாப்பிட்ருப்பீங்க, முந்தின நாள் சாப்பிட்ருப்பீங்க, போன மாதம் சாப்பிட்ருங்க. அப்படி எப்படி காசு வந்துச்சு? கீவார் காசு மருமங்களுக்கு கீவார் எவ்வளோ வருது? கீவார் 8000 தருவாங்க. 8000. சரி. ஊனமட்ட காசு வரும் 10 18,000 ரூபா. வேறு வேறு என்ன அந்த 300 பிச்சை சம்பளம் தருவாங்க. அப்போ 18,300 கவர்மெண்டால வருது, ஒவ்வொரு மாதம் வருது. இந்த மாதம் எத்தனாம் தேதி வருது? அது சில நேரம் 12ஆம் தேதி தருவாங்க, இல்லைண்டா 15ஆம் தேதிக்குள்ளே தருவாங்க. 12ஆம் தேதி 12ஆம் தேதி தருவாங்க, இல்லைண்டா 15ஆம் தேதி அதுக்குள்ளே தருவாங்க. மாதம் முடிகிறது கிடையாது. அப்போ உங்களுக்கு அது காணாமல் இருக்கா? காணாதானேம்மா. இப்போ உடுப்பு என்ன, துணி என்ன, சாமான் ஜாக்கெட் எல்லாம் இல்லை தானே. உங்களுக்கு எவ்வளோ தேவை? இப்போ நீங்கள் செய்கிற உதவி உங்களால் வேண்டதை செய்யுங்க. இல்லை, இப்போ நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி வரல. நான் இப்போ இங்கே விளங்கு அவங்களுக்கு நான் இப்போ உதவி செய்யறதுக்கு வரல. நான் வந்தது உங்களோட அந்த பிரச்சனையே தெரிஞ்சு கொள்றதுக்கு. விளங்கு மாதத்தில் எங்களுக்கு ஒரு 15,000 போட்டாலும் சாப்பாட்டுக்கு எல்லாம் சேர்த்து வார ஆசோட சமாளிச்சு கொண்டு 15,000 ரூபா. 15,000 ரூபா காசு இருந்தால் உங்களுக்கு இப்போ 18,300 வந்து கவர்மெண்டால் வருதுன்னு. கவர்மெண்டால் வர காசு இந்த இருக்கிற 15,000 ரூபா காசுன்னு சேர்த்து நீங்கள் மாதத்துக்குரிய அந்த இதை வந்து செய்வீங்கன்றீங்க. நீங்கள் இப்போ இந்த கோழி எல்லாமே இது யார் கோழி? கோழி நான் தான் வண்டி விட்டேன். நான் நேரத்தில் இப்போ வெள்ளம் வந்து முழுவதும் செத்துச்சு. 4-5 கோழி அஞ்சு கோழி கொஞ்சம் காட்டுங்க வச்சுறேன். முட்டை விடுறதில்ல, சாப்பாடு இல்லையா உங்களுக்கு. இந்த தேங்காய் வெளியிடுறத போட்டு கொடுத்தா அவ்வளோதான். எல்லாம் செத்துட்டு. உடுப்புலாம் இருக்கா அம்மாக்கு? உடுப்புகள் இப்படி தான் முதல் வேலை பண்ண தாக்கல் வேண்டி தந்த சாவியல் உடுப்பு. எத்தனை உடுப்பு வச்சுருக்கீங்க? 5 சோட்டி. 5 சோட்டி. அப்பாக்கு? அவருக்கு சாரன் ஒரு 4 சாரன் இருக்கு, அவ்வளோ. 4 சாரம் தான் இருக்கு. ஷர்ட் இருக்கு, இப்படிதான் இந்த பெரிய ஷர்ட், இன்னொரு ஷர்ட் இருக்கு. வேற என்ன சொல்ல விரும்புறீங்களா? வேற என்னத்தை விரும்புகிறமான எவ்வளோ சாப்பாட்டுக்கு உதவியை செய்வீங்க. எங்களுக்கு மிச்சம் உங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும்தான் இப்போ மாதாந்த உதவி வந்து சாப்பாடுக்கு மட்டும் செய்யணும்னே. நீங்க ஒரு வீல இப்போ நான் இப்போ இங்கே 2-3 பேருக்கு சாப்பாடுக்கு உதவி செய்யறதுனால அப்படி கேட்குறீங்களோ? நாங்கள் காணல உங்களை இப்போதானே இப்போ என்ன காண்றீங்க? தெரியாது எங்களுக்கு. யாரு எங்களை சொன்னது உங்களுக்கு? நீங்க வந்து எனக்கு தெரியாது. பிரபு என்ன சொன்னாங்க நீங்க சொன்னீங்க. இப்போ எனக்கு இந்த என்ன பம்? அந்த அஸ்மா கடிக்கிற பம். ஓ, அதான் கூட செய்யணும் முக்கியமா சாப்பாடு. ஏன் அஸ்மா கடிக்கிற பம்ப் இல்லையா இப்போ உங்கள்கிட்ட? அவர் இருந்ததை முடிஞ்சு கடையில் நீ வேண்ட பாமஸில். அது மெஷின் வந்து இருக்குன்னு தானே, மருந்து தானே வாங்கணும் நம்ம. இல்லை, இப்போ இந்த சின்ன அங்கே வச்சுருக்கீங்க சின்ன பம்பு, இந்த பாமஸில் வேண்டி தான் இருக்கிறோம் நாங்கள். இல்லை இல்லைம்மா, இப்போ அந்த பம்ப் அந்த மெஷின் இருக்கு தானே, அந்த மெஷின் வந்து எங்கிட்ட இருக்கு. அதுக்குள்ளே குளிச்ச தானே நம்ம ஓடுற. குளிச இல்லையா, பம்ப் இல்லையா? அந்த பம்ப் அந்த அடிச்ச உடனே காத்து இந்த ஆவி பறக்கிற மாதிரி நைச்சு அந்த பம்ப் வச்சிருக்கேன். இப்ப என்னண்டா அது என்ன பழுதா போயிட்டா? இல்ல முடியுது அதுதான் இப்ப சொல்றேன். என்ன போய் எப்படி போட்டு அடிக்கிறது இருக்கு, நார்மலா அடிக்கிற கேஸ் வார். கேஸ் வார் ஐயா இது செய்யறது கேஸ் வார். குளிச போடுறது அது செட்டா தான் வாங்கணும். தனி சிலிண்டர் வாங்கிடு செட்டா தான் வரும் அமர்த்துறது. அப்படி அடிச்ச உடனே கேஸ் மாதிரி வரும். அடிச்சா கேஸ் அது எவ்வளவு வரும்? நாக்கிட்ட கொடுத்து தம்மன்ற 550 550 500 என்ன வந்து 2 வாரம்
ம். என்ன விலங்குல ஒன்று வாங்கினா இவ்வளோ நாளை பிடிக்கும். 2 ஒரு 6 2 வேணா ஒரு மாதத்துக்கு போய்ட்டு 2 வாங்கினா ஒரு மாசத்துக்கு குடி அது மட்டும் தான் அத்தியாவசியமா தேவைண்ணே. முடிஞ்சு. அண்ணா அந்த வீசிங்காக்கள் வந்து அந்த அடிக்கிற அந்த பம்ப் இருக்கு வாயில வச்சு. ஓ அதுல வந்து 2 மாடல் இருக்கு அண்ணா. ஒன்று வந்து குளிசை போடுறது, அடுத்தது கேஸ் அந்த கேஸோட வர்றது. அது 2 என்னென்ன பிரைஸ் என்ன? ஐயோ சும்மா நார்மல் பிராண்ட் சொல்லுங்க. நல்ல பிராண்ட் ஒன்று சொல்லுங்க, நார்மல் ஒன்று சொல்லுங்க. கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குண்ணே. அப்படியாண்ணா? ஆஹா. இப்ப நீங்க என்னது இது உங்களுக்கு அஸ்மா வருது. அஸ்மாலையும் இருக்கா? என்ன மருந்து பாவிக்கிற? அதான் அந்த கேஸ் பம்ப் தான் பாவிக்கிறோம். கேஸ் பம்ப் தான் பாவிக்கிறோம். எடுத்துட்டு அந்த பிராண்ட்ல பார்த்து எடுத்தா சரிண்ணே. சரி சரியா. அந்த பிரச்சனையும் இருக்குண்ணே. சி இடையில இந்த குளிசை போட்டு ஓகே. சரிண்ணா. இது ஃபார்மசில வாங்குறீங்க? அண்ணா நான் ஃபார்மசில வாங்கினேன் நான். இந்த இப்போ அனுப்புறேன் உங்களுக்கு, பார்த்து சொல்லுங்களேன். சரி சரி. இதுதான் குளிசை போடுறது. இதுதானே குளிசை? வெண்டனி குளிசை. அது சும்மா வெறும் போத்தலில் போட்டு வச்சுக்கோங்க. இது வேற ஒரு போத்தல். காற்று போயிடுமாண்டு பக்கெட்டில் வண்டி கொண்டு வந்து போட்டு. என்னடாப்பா இதுல 1008 விஷயம் இருக்காண்டாப்பா. இதுல கொஞ்சம் மொட்ஸ் போட்டு அப்படியே ஒன் பண்ண, கொஞ்சம் ஒன் பண்ணலாமா? இது ஒருக்கா அனுப்பி கேட்போம். இப்ப இது வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு போகுது உங்களுக்கு? 1000 ரூபா? 2000மா? 2 பாவிப்பாரு விலங்குல ஒரு மாசத்துக்கு 2 பம்பா. இதுல 2 வேணும். இது 1.5 விலை எவ்வளவு போகுது? அக்கட்ட கொடுத்தா நீ வாங்குற குடிச்சது மிச்சத்தை கொண்டு வந்து அவற்றை கொடுப்பாங்க. எவ்வளவு ஐயா போகுது? 500 ரூபாயா? இது ஒன்று 500 ரூபாவா? இது ஒருக்கா பார்க்கலாமே. வேற எதுவும் தேவையாமா உங்களுக்கு மருத்துவத்துக்கு? வேற எதுவும் வேணுமா? இப்போ இது ஒன்று வேற இந்த குளிசை. அந்த குளிசை அது என்ன குளிசை? வெண்டோலி குளிசை. இப்போ உங்களோட கையில காசே இல்லையாம்மா? இல்லையா? காசு இல்லையம்மா. இந்த குளிசை இப்போ ஒன்றுமே இல்லையா? இப்போ ஆபத்து அவசரத்துக்கு என்ன செய்வீங்க காசுக்கு? ஒன்றுமில்லை. 1990 அனுப்பி தான் நாங்கள் பாட்டு கொண்டு போகிறது. இன்னும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் இதுக்கு? இது வந்து கவர்மெண்ட்ல எடுக்கலாதா? அவங்க டிக்கெட் விட்டு வாரண்டே கொடுப்பாங்க. உண்டு. ஓகே. நடுவில் கொண்டு போயெல்லாம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட்ல எடுக்கல வச்சு தர மாட்டாங்க. டிக்கெட் வெட்டி வாரண்டைக்கு தருவாங்க. கொண்டு தருவாங்க. அதுக்கு பிறகு நம்ம வாங்கி கொள்ளணும். இது என்னடா இந்த டைம்ல பார்த்து இது வேலை செய்யுது. சரி இந்த விஷயத்த ஒருக்கா பார்ப்போம். அப்போ சைட் வேற என்ன மேடம்? வேற என்னத்தை கேட்குறேன்? நான் கேட்டுட்டேன். நான் என்னத்தை கேட்குறேன்? வேற நானுண்டா நீ என்னத்தை கேட்குற? சாப்பாடும் கூட செய்யப்பம். இப்போ உங்களுக்கு ஒரு மாதாந்தம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் மாதாந்தம் வந்து இதுவும் இருந்தா சரியானே. சிலிண்டர் வரணுமா?
இதானே ஜாமா ஓ அடிச்சோன்னா அந்த ஊர் லினா ஸ்பிரோ. பவித்ரன் கொஞ்சம் விஷயம் தெரியுதுடாப்பா. தம்பிக்கு பிறந்ததுல இருந்து வீசிங்க ஸ்போர்ட்ஸ் செய்ய போனானா அதோட எனக்கு 2 மாடு ரைட். இதை நான் அனுப்பிட்டேன். இது இப்படி அடிச்ச சரியானே. ஓ இதை திறக்கணுமா? அந்த டேப்லெட் தான். இது என்ன டேப்லெட்? வெண்டலுங்க. இது டாக்டர் ஸ்கிரிப்ட் தந்துருக்கீரா? இல்லை நாங்கள் இதுவும் ஃபார்மசி தான் பண்ணுறோம். என்னத்தை கொடுத்து எப்படி வாயில கட்டுவாங்க? வாயில கேட்டா தருவாங்க. அஸ்மாக்கு வெண்டலும் குடிச்சாங்க. ஓ கண்ணு அப்ப அப்படி கேஸ் வருது இல்லைண்ணே? முடிஞ்சு. கேஸ் வருது இல்லை. கோல் அடிக்கும். ஓமண்ணா. அதுல அஸ்டலின்ன்ற பிராண்ட் வாரது ஆ 610 ரூபா. 610 ரூபா. என்னண்ணா யாருக்கு? இந்த ஹெல்ப் பண்ற ஒரு ஆக்களுக்கு தானே. சரி, எத்தனை கேக்குறாங்க? ஒரு 2 மாதிரி. சரி, நான் தரேன், நீங்க வந்துடுங்க. உண்மையா? சரிண்ணா சரிண்ணா. இதுக்கு வரேன், பாமசிக்கு வரேண்ணா. சரியா? சரிண்ணா, தேங்க்யூவா. ஃப்ரீயா தர புரியுறோல இன்னும் தெரியல. சரி ஓகே. இந்த நான் போட்டோ எடுத்திருக்கேன். இந்த விஷயத்த நான் வந்து வாங்கி தரேன். ரைட்டா? இந்த இருக்கிற என்னது பம்பை வந்து வாங்கி தரேன். வேற என்ன வேணும் ஐயாக்கு? இப்ப கிட்டத்தட்ட கடவுள் ஒரு ஆள் வந்து இறங்கி நின்று என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறேன். அப்படி இல்லை, நான் சும்மா பாடி சொன்னேன். இப்ப நான் என்ன வேணும்னு கேட்கிறேன். நீங்க சொன்னாதான் என்னால தர இயலுமே. கேட்க வேண்டியதை கேட்டிருக்கு. சாப்பாட்டுக்கும் குளிச பிரச்சனையா வெத்தில பாக்க ஒண்ணும் இல்லையா? இது நல்ல பாடி. இது எப்படி எடுவேன்? அதெல்லாம் கேட்கல. நம்ம வெத்தில பாக்கு இல்லே. சாப்பாடு எல்லாம் இருக்கலாம், வெத்தில எல்லாம் இருக்கலாலே. அதெல்லாம் விடுங்க ஐயா. அதெல்லாம் வேணாம் அந்த பழக்கம் எல்லாம். இதுல என்ன பச்சை ஊத்திருக்கீங்க? அது சின்ன குத்தணுமா விளையாட்டு காட்டியா இருக்கீங்க? அம்மா அவங்களோட அம்மாட்ட வச்சுக்காங்க. ஐயா பாட்டு பிடிப்பீங்களா? நான் எழுத்து போட்டது பிரசர் கதைக்கிற அந்த பாட்டு வராது. இந்த கொஞ்சம் நீங்க உங்களோட இதுல படிங்க. எனக்கு பக்கம் மந்திரம் அப்படின்டா முதல் அந்த சாமியல் அந்த பாட்டு தான் நான் படிச்சேன். கோயில்ல போயிட்டு அப்படியே இதை செஞ்சு தாலாட்டு படிச்சேன். சரி அப்ப நான் இதை வந்து வாங்கிட்டு வரேன். அடுத்த விஷயம் வந்து வேற என்ன வேணும்? வேற உங்களுக்கு போற சோட்டி துணி எல்லாம் இல்லைண்ணே? அது இல்லை. அடுத்து வந்து மாசத்துக்கு உங்களுக்கு உலர் உணவு பொதியல் வேணும், அப்படித்தானே? அவ்வளவுதானே ஐயா? வேற எந்தவையா? வேற என்னம்மா, நீங்க வந்ததே எங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். சரி ரைட். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் வந்து நான் வந்து கதைக்க வந்திருந்தேன். கதைக்க வந்த மட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்ககிட்ட வந்து நாங்கள் விசாரிச்சிருந்தோம். விசாரித்த மட்டில் வந்து வெரிகோஸ் பிரச்சனையால் வந்து நம்மளோட அண்ணனுக்கு வந்து காலை வந்து வெட்டிட்டாங்க. ரைட். அப்போ கால் வந்து போயிட்டு இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 காலம் இல்லையா? ஓ மை காட், 2 காலையும் வெட்டிட்டாங்க. ரைட். 2 காலையும் வெட்டினால வந்து இப்போ தொழில் இல்லை. 3 பேர் இருக்கிறாங்க. 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பிள்ளைகள் அவங்க வந்து 2 பேர் வந்து கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. ஒரு ஆள் வந்து வீட்டை வந்து இருக்கிறாங்க, தைச்சி கொண்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவு கையில் காசுகள் இல்லை. இப்போ பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்று தர இல்லையா? இப்போ 18,300 400 வந்து கவர்மெண்டால உங்களுக்கு வருது. பிள்ளைகள் காசு தர இல்லையா உங்களுக்கு? தட்டுப்பட்டாமான சம்பளம் எடுத்தா பிள்ளைகள் தாரதையிலையும் போய் தார இருந்துட்டு எவ்வளோ தருவாங்க? 2000 1000 அப்படி கூட இல்லை தார இல்லையா? 10,000 20,000 30,000 தார இல்லையா? அப்படி தரதுக்கு அப்படி சம்பளம் எடுக்கலையா? அவங்களும் 17,000 18,000 தான் கிளீனிங் வேலையில கொடுக்குறாங்க. அப்படிதான் போகுதுன்னு.
உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு? எனக்கு 63 வயசு. 63 வயசு. ரைட். அப்ப இந்த குடும்பத்துக்கு வந்து யாராவது வந்து மாதாந்த உதவி வந்து செய்யறதுக்கு விருப்பம்னு சொன்னா மாதம் மாதம் வந்து ஒரு 10,000 இருக்கலாம், இல்லாட்டி 15,000 இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு 5,000 ரூபாவும் இருக்கலாம். ஒரு 5,000 ரூபாய்க்கு கூட வந்து ஒரு பார்சல் ஒரு உலர் உணவு பொதி வந்து வேண்டி கொடுக்கலாம். விருப்பம்னு சொன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா 15,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம். நீங்க 2 பேராக்கள் தானே, ஓ அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7,000 ரூபாய்க்கு காணுமே உங்களுக்கு. ஒரு மாசமா? ஓ அரிசி எத்தனை கிலோ போகுது? அரிசி 5 கிலோ அரிசி எடுத்தா எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முடிஞ்சிடும். ஒரு மாசத்துக்கு காணும் தானே 5 கிலோ? ஓ 2 பேருக்கு 5 கிலோ ஒரு மாசத்துக்கு காணும் தானே. ரைட். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு 7,000 ரூபாயோட இது பேக்கேஜ், 7,000 ரூபாயோட சாமான் வந்து இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும். இந்த வீடியோ வந்து பாக்குறாக்கள் யாருக்கும் வந்து இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து முன் வருவீங்கன்னு சொன்னா கட்டாயம் உதவி செய்யுங்க. என்னோட வந்து கதைக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னா இவங்களோட பிரச்சனை சம்மந்தமா வந்து இன்னும் தெரிஞ்சுக்கொள்ள வந்து நீங்க வந்து விரும்புனீங்கன்னு சொன்னா யூடியூப்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் ஃபோன் நம்பர் இருக்கு. நான் ஒருக்கா பார்மசிக்கு போயிட்டு இப்ப இந்த இருக்கிற விஷயத்த ஒருக்கா வாங்கிட்டு வரேன். சரி ரைட்டா? சரி வாங்கிட்டு வா. சரியா? நான் போயிட்டு வாண்ணா, போயிட்டு வாங்கி எடுத்துட்டு வா. இங்கே இங்கே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து இந்த இருக்கிற சாமான் வந்து வாங்கிட்டேன். ரைட். இந்த இருக்கு இதில் 2 வந்து வாங்கியிருக்கேன் பாருங்க, 2 வாங்கியிருக்கான். இதில் இருக்கிற அந்த விசேஷம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் விலை வந்து 750 ரூபா என்னவோ. அப்போ 2 விலை வந்து 1,500 ரூபாய்க்கிட்ட வரும். என்ன நான் சொல்கிற கணக்கு சரியா? 1,500 ரூபாய்க்கிட்ட வரும். ஆனால் இதை வந்து இப்போ நான் கால் பண்ணி ஒரு அண்ணாட்ட வந்து நான் கேட்ட மட்டும் இல்லை, அந்த அண்ணா வந்து எனக்கு வந்து சொன்ன விஷயம், தம்பி ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்க, கஷ்டப்பட்ட ஆட்கள் யாரும் இருந்தால் சொல்லுங்கள், பர்சனலாக நான் வந்து என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை வந்து செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். அப்போ உண்மையாகவே இந்த ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து அவர் சொல்ல வேணாம்னு சொல்லியும் நான் அவரை பேர் சொல்லலை, அடுத்து வந்து அவரை கடையும் வந்து நான் மென்ஷன் பண்ணலை. ரைட். அப்போ அவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு நபர் சரியா இந்த இருக்க விஷயம் வந்து ஃப்ரீயாக தந்திருக்கிற ஒரு ஃபார்மசி செய்கிறான்னா. இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். நானும் இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து செஞ்சையிலேருந்து நிறைய மக்களை வந்து சந்திச்சு கொண்டே இருக்கிறேன், நிறைய பேர் ஆக்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் வந்து ஏற்கனவே வந்து சைக்கிள் ஒரு ஆளுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். வீடியோவில் ஃபேஸ்புக்கில் இது போட்டிருந்தேன், போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த வகையில் வந்து தனுஷன் சொல்லி ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து வாலண்டியரா வந்து தனுஷன் சொல்லி ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து எங்களுக்கு சைக்கிள் வந்து ஃப்ரீயா தந்து. பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற பம்ப் மெஷின் வந்து வாங்கணும்னு சொல்லி கால் பண்ணிருக்காங்க, அவங்க உடனே ஃப்ரீயா தராங்க. உண்மையாவே இவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்றாங்கண்ணே. அதாவது நாங்க செய்யற இந்த சர்வீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சப்போர்ட் பண்றாங்க. இப்ப நார்மலாவே தெரியும், இப்ப நான் வந்து ஒரு விஷயம் வந்து சம்மந்தம் இல்லாம ஒரு விஷயத்த கால் பண்ணி கேட்கறேன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு ஹெல்பிங்காக தான் கேட்பேன்னு சொல்லி அவங்க நார்மலாவே விளங்கும். அந்த வகையில வந்து அவங்களால என்னென்ன இயலுமோ அதை வந்து சப்போர்ட் பண்றது எனக்கு பெரிய ஒரு உற்சாகமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் என்ன, சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம், பெரிய பெரிய விஷயங்களா இருக்கலாம், அதுல வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடைக்குது. உண்மையாவே கடவுள்ற அந்த இது ஒன்று என்ன, இந்த கடவுள் சொல்லுவாங்க கடவுள்ற அந்த இரக்கம் உண்டு, அதோட வந்து கடவுள்ற பிளெஸிங் வந்து எங்களுக்கு இருக்கு. உண்மையாவே இந்த பேர் சொல்ல வேணாம்னு சொன்ன இந்த அண்ணாவோட கையும் பிரயாசங்கள் எல்லாமே வந்து கடவுள் வந்து மென்மேலும் ஆசீர்வதிக்கணும். அவருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொண்டு இதை கொண்டே கொடுப்போம். யோசிச்சு பாருங்க, 750 ரூபாட இந்த இருக்கிற பம்ப் வந்து அவங்களால வாங்க முடியலையே பத்திர. நீங்க அதை யோசிச்சீங்க? அதுதான் நான் யோசிச்சேன். 750 ரூபாயோட பம்மை விடுங்க, அந்த குளிசை இல்ல எவ்வளவுன்னு சொல்லி சரி மக்கள் நீங்களே சொல்லுங்க. அப்போ அவங்க வந்து ஒரு குளிசை ஒன்று காட்டினாங்க தானே, அந்த ரோஸ் கலர்ல ஒரு குளிசை ஒன்று இருந்தது. அப்ப அந்த குளிசை வந்து எவ்வளவு வரும்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்க? ஜஸ்ட் 20 ரூபா ஒரு குளிசை. இல்ல ஒரு குளிசை 1 ரூபா. அதான் ஒரு குளிசை 1 ரூபா. 20 ரூபாய்க்கு வாங்கினா 20 குளிசை. நானும் எனக்கும் தெரியாது. நான் கேட்கிறேன் எவ்வளவு ஒரு கார்டு வந்து எவ்வளவு 100 ரூபாய்க்கு தாங்கன்றேன், 150 ரூபா வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப அவங்க சொல்லி அவ்வளவு தம்பி என்னத்துக்கு தம்பி அவ்வளவு குளிசை கேட்கிறாங்க. ரைட் கைஸ், அப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் தெரிந்தானே இப்போ சாமானை வாங்கிட்டு கொண்டு போயிட்டு அவங்களோட கையில் கொடுத்துட்டு அவங்க வந்து மாதம் வந்து உதவி வந்து கேட்குறாங்க. மாத உதவிக்கு வந்து யாராவது வந்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் இவங்களை நீங்கள் அப்படியே பொறுப்படுத்தி இவங்களுக்குரிய மாத உதவியை வந்து நீங்கள் செய்யலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 7,000 ரூபா இருந்தால் காணும் என்னை பொறுத்தவரையில். விளங்குதா?
ஏன்னா பவித்ரா நான் சொல்றது சரியா 2000 ஆக்கள் தானே 2000 2 பேருக்கு தானே 2 பேர் ஆக்கலன்றனால 7000 ரூபாய் காசு வந்து இருக்கும்னு சொன்னா இவங்களுக்கு வந்து தாராளமா ஒரு 5 கிலோ அரிசி பேக், அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சீனி, தேயிலை, சோயா மீட் பேக்கெட்டுகள், நூடுல்ஸ், கடலை, நெத்தலி, என்ன நம்ம அந்த வளமையா வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு பேக்கேஜ் ஒன்று எடுத்து கொடுத்து போட்டு நம்ம வந்து போகலாம். சரி, இனி வந்து நீ அந்த அம்மாவோட வீட்டை போயிட்டு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன். ரைட், வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன் நம்ம அனுப்புனேன் சாமான்கள் சரியா. அப்ப எந்த நேரமும் இந்த என்ன சொல்றேன், ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து எந்த நேரமும் மருந்தோட திரிகிற மாதிரி நான் வந்து இந்த காருக்கு பின்னால எந்த நேரம் உடுப்பை தான் போட்டுருவேன். வா இங்க வா, தேடி கண்டுபிடி ஐயாவுக்கு போடுற மாதிரி நல்ல ஒரு ஷர்ட் ஒன்று. இப்போ இதெல்லாம் உண்டு அந்த திறமையை கண்டுபிடிக்க போறேன் நான். ஷர்ட் இல்லைன்ற நல்ல ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்து கொடுப்போம். நல்ல வேறு காணுமா இருக்கு மாதிரி இது சின்ன இருக்கேடா, காணுமாண்டு வேறு, அது சின்னண்டா இது சின்ன பார்த்தா அது ட்ரௌசர் இது ட்ரௌசரா? ஓ அது சின்னது இல்லையா? இல்லடா இதை கொஞ்சம் முடி, இதெல்லாம் முடி, நான் எடுக்கிறேன். இதை கொஞ்சம் முடி தள்ளு. இல்லடா ஒரு ப்ளவுஸ் தான் இருக்கேன். அவங்களோட அம்மாவுக்கு சரியா இது என்ன இதெல்லாம் போடுவாங்களா? போட மாட்டாங்க அம்மா. சின்னாக்களுக்கு தான் இருக்கு உடுப்பு, ஒன்றும் செய்யல. வேற உடுப்பு அது எடுங்க. இது 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 காணாடா? காணுமா? காணாது. ஐயாக்கு இல்லை, அது பொம்பளை போடுறது. இல்லடா காணாது. எல்லாம் சின்ன ஆகலி தான் இருக்கு. ஓகே ரைட், இது அப்படி இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம வேற யாருக்கும் வந்து என்ன போற வழியில நிறைய இடங்களுக்கு போகணும் தானே, அதுல வந்து நம்ம ஸ்டாப் இது செய்யணும். எங்களுக்கு 2 கணவருக்கு 2 காலம் இல்லாததால எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு. நானும் அவர் இருக்கிறதால காலம் இல்லாதபடியாக வேலைக்கும் போய் கொள்ளல. எனக்கு சாப்பாட்டுக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், ஒரு உதவி உண்டை செய்யுங்க. சாப்பாடு சரியான கஷ்டம் எனக்கு. வேலைக்கு போகல. இனி சீனி வேலை பிஸ்கெட் எது வாங்குறதாலும் கையில் காசு இருந்தால் தான் வேண்டலாம். வேற கொண்டு வர்றதுக்கும் ஒரு பண உதவி இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு எப்படியாவது ஒரு உதவி ஒன்றை செய்தீங்கன்னா எங்களுக்கும் நல்ல முயற்சியாக இருக்குது. சரி, அவ்வளவுதான். இனி கதைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்தீங்கன்னா போதும். எங்களுக்கு சாப்பாடு சரியான கஷ்டமாக இருக்கு. அரிசி, சீனியை, பருப்பு, மாவை எதை தந்தாலும் நாங்கள் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய ஒரு தரம் இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு உதவியாக இருக்கணும். அவர்கிட்ட கால் இல்லாததால நான் வேலையை தவிர்த்திருக்கிறேன். ஒரு இடம் போய்கொள்ளல. எனக்கு வருத்த வந்தாலும் எங்களுக்கு ஒரு ஓட்டை பிடிக்கிறனாலும் காசியாக வேணும். இல்லைன்னு என்ன வெள்ளம் பிடிச்சேன்டா எங்கள்ட வீட்டை தண்ணி நடக்கல. அவரை வீச்சியாரில் கொண்டு போயிட்டாங்க செய்யணும், தூக்கிட்டு போகணும். வீச்சியார் ரொட்டியில் தண்ணிக்குள்ளால். அதனால் எங்களுக்கு தண்ணியை நான் கொண்டு செய்ய யாரையும் கூப்பிட்டு தான் அவரை உள்ளுக்குள்ளால் ஏற்றி எடுக்கிறோம். நாங்கள் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு எங்களோட வீட்டை சரியான வெள்ளம் பிடிச்சேன்னா தோணி ஓடுற மாதிரி தான் இருக்கும். அதை விட எங்களுக்கு இந்த உதவியை செய்தீங்கன்னா பெரிய உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சரி, இதுக்கு மேலே எனக்கு கதைக்கு இடம் இல்லைமானே, இந்த உதவியை மட்டும் செய்திருங்க எனக்கு. 10 மைக்குங்கப்பா. சரி ஐயா, சாமான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதானே உங்களோட இதுதானே 2. இது வந்து என்னது, என்ன சொன்னீங்க? வெண்டிலையும் ஒரு நாளைக்கு கொண்டா போடுறேன். ஒவ்வொரு நாளும் போடுறா? இது வந்து கூடுதலா போடக்கூடாதான், கை வலி மூட்டு வலி இல்லாம வருமா, கை நடுங்குமா. இது வந்து ஒரே போடக்கூடாது. நீங்க இல்ல கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நானா. சரியானே இல்ல
சரி அப்போ நான் போயிட்டு வரட்டா அப்போ போயிட்டு வரேண்ணே இதுல வெளியில இப்படி தானே வந்து இருக்குது காத்தோட்டத்துக்கு பக்கியா இருக்கேன் உள்ளுக்குள்ளே சரி நான் போயிட்டு வரேன் யாராவது வந்து உங்களுக்கு வந்து உதவியில் இது வந்து செய்கிறாங்களான்னு சொல்லி பார்ப்பேன் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லை நான் உங்களுக்கு உதவி செய்யறதில்ல விளங்குதா நான் வீடியோ தான் எடுத்து போடுறேன் யாராவது உங்களுக்கு வந்து உதவி வந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து திரும்பி வந்து அந்த உதவிக்கு வந்து நான் வந்து பார்த்து செய்யும் சரியா மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே இந்த வீடியோ வந்து கட்டாயம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த இருக்கிற அம்மாக்கும் இந்த இருக்கிற அப்பாவுக்கும் வந்து மாதாந்த உதவி வந்து தேவைப்படுது அப்போ என்கிட்ட வந்து கேட்குறது வந்து அவங்க ஒரு 7,000 ரூபாட ஒரு மாதம் வந்து ஒரு 7,000 ரூபாய்க்கு அரிசி பருப்பு சீனி தேயிலை நெத்தலி என்ன அப்படியான சாமான் வந்து வாங்கி கொடுத்தாலும் வந்து அவங்க வந்து சாப்பிட்டு நிம்மதியாக வந்து இருப்பாங்க உங்களுக்கு யாருக்காக வந்து உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் என்னை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் அடுத்தடுத்த இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்பிங் வந்து பண்ணுறதுக்கு நிறைய வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் லைக் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் பை கைஸ்